Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்ன பொருள்னா அந்த நாகப்பழம் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு தயார் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பழத்தில் 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று வந்துட்டு ஃபாரம்னு, இன்னொன்று நாட்டி. இப்போ ஃபாரமில் நம்மளுக்கு சுகருக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்காது ரிசல்ட்டு. இந்த மாதிரி நாட்டி நாகப்பழம் வந்து இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக இருக்கும். இது வந்து இந்த சீசன் வரும்போது நம்ம கிடைக்கும் போது சாப்பிட்டுடணும். விட்டுட்டோம் மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தோணும். சீசன் வரும்போது நம்ம காத்துன்னு இருக்கணும். ஆனால் ஃபாரம்மு கிடைக்கும். சீசன் இல்லைனா கூட அது எப்படி இருந்தாலும் கிடைக்கும். மார்க்கெட்டில் எங்கன்னா சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாட்டி வந்து அந்த சீசன் டைமில் இது வரும்போது நம்மளுக்கு இது தான் சுகர் பேஷண்ட்டு கூட இந்த பழத்தை நல்லா கழுவிட்டு க்ளீனாக நல்லா அது தோல் மேலே இருக்குது சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து திரும்பியும் நல்லா கழுவிட்டு நல்லா இடிச்சிட்டு நல்லா நம்ம காய வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சா சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நான் அடுத்த வீடியோவில் இது எப்படி பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி எதில் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் நாட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறது தான் இது. இந்த நீட்மாக இருக்கிறது ஃபாரம் இருக்கும். இது நாட்டி பழம். இது இப்போ இதில் வந்து நான் ஒரு நல்ல பெருசாக இந்த மாதிரி சைஸ் இருக்கிறது ஒரு 5 பழம் எடுத்துக்கிறேன். நான் ஜாஸ்தி இல்லை, ஏன்னா வெறும் அந்த ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் போடுறதுக்கு தான். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 பழம் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப பழுத்து போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த இதெல்லாம் அதில் போயிடும். இந்த அளவுக்கு அடுத்த பவுலில் நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கத்தியில் எடுத்தோம்னா அந்த கொட்டை மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதனால் நம்ம இந்த ப்ரெட்டில் ஜாம் பட்டர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கிறேன். லைட்டாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த தோலை இதில் க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 5 பழம் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துட்டோம்னாக்கா வெறும் இந்த மேலே இருக்கிற பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இந்த 5 பழுத்ததும் நான் ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணி எடுத்துக்கினேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 5 பழமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பழமே போதும். பாருங்கள், இந்த மாதிரி இது இருக்கிறது இதெல்லாம் நான் ஃபுல்லாக க்ளீனாக கழுவிட்டு காய வச்சு நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 பழம் நான் எடுத்துருக்கு. நாகப்பழம் நாட்டியது இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்பூனில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பழுத்துந்து தான் எடுக்கணும். அதனால் நம்மளுக்கு பேக் போடுறதுக்கு நல்லா க்ளீனாக இதாகும் ஃபேஸ்க்கு. இது சாப்பிட்டா உடம்புக்கு தான் நல்லது. அந்த ஃபேஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது க்ளீன் நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஃபுல் நல்லா மேஷ் ஆன மாதிரி ஆகிடும். இதில் வந்து நம்ம அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் வந்து மைசூர் பருப்பு நான் எடுத்து அரைச்சி ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் எது இருந்தாலும் அரிசியிலேருந்து உளுந்து மைசூர் பருப்பு இந்த மாதிரி எது எனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நான் நல்லா ஒரு தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு
மைசூர் பருப்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. கழுவிட்டு நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். காஞ்ச பிறகு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படும் அப்பப்போ. பாருங்கள் இந்த அளவுக்கு வெறும் நாகப்பழம் தான் தெரியுது, நம்ம போட்ட மைசூர் பருப்பு தெரியல. அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இவ்வளோ தாங்க மைசூர் பருப்பு நாகப்பழம், அதுவும் நாட்டி நாகப்பழம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணாலும் போதும். மைசூர் பருப்பு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக கொடுக்கும். மைசூர் பருப்பு ஸ்கின்னு நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாகப்பழம் வந்து ஸ்கின்னு வந்து நல்லா சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆன பிறகு இப்போ இது நான் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸு நெக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான லைட் கலராக கூட நம்ம ஃபேஸ் தெரியும். அவ்வளோ ஒரு சூப்பரான பழம் இது. கெச்சாலும் அந்த சீசனில் சாப்பிட்டுடுங்க, விட்டுடாதீங்க. மறுபடியும் அந்த சீசன் வர வரைக்கும் நம்ம பார்க்கணும் பண்ணோம். ஆனால் நாகப்பழம் வந்து சுகர் இருக்கிறவங்கள சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மருந்துங்க இது. சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க நல்லா இந்த மாதிரி நாகப்பழத்தை வாங்கி அவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா அதை ஒன்று பாதியாக நசுக்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு, அதுவும் நீங்கள் ஸ்வீட்டு டீ காஃபி குடிக்கிறவங்க கூட சர்க்கரை அதில் ஆட் பண்ணாது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த நாகப்பழம் கொட்டினாலே உங்களுக்கு இந்த பவுட்ரு பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரெகுலராக ஒரு 3 மாதம் சாப்பிட்டு பாருங்கள். இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சுகர் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாகப்பழ கொட்டை எப்படி நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு எந்த விதமாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் விட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மைசூர் பருப்பு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். இது வந்து நாகப்பழம் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.